அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்னென்ன நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசாங்கம் ஓமியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா நிறுவனம் கூட ஒரு அக்ரீமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓமியம் அப்படிங்கிற நிறுவனம் சான் பிரான்சிஸ்கோல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். நம்மளுடைய முதல்வர் அவர்கள் பார்த்தோம்னா, அமெரிக்கால இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக அமெரிக்கால இருக்கக்கூடிய நம்ம முதல்வர் ஓமியம் அப்படிங்கிற நிறுவனத்தோட தமிழக அரசாங்கம் ஒரு ஒப்பந்தம் எம்ஓயு போட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன எம்ஓயு அப்படின்னு பார்த்தோம்னா, கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட்டை வந்து ஓபன் பண்றதுக்காக. ஓகேங்களா? ஒரு கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் வந்து தமிழ்நாட்டுடைய கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட். ஓகேங்களா? எங்க வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, செங்கல்பட்டு மாவட்டத்துல வரப்போகுது. நம்ம சமீபத்துல செம்கார்ப் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை பத்தி பார்த்திருந்தோம். ஓகேவா? செம்கார்ப் அப்படிங்கிற நிறுவனம். இந்த செம்கார்ப் அப்படிங்கிற நிறுவனம் பார்த்தோம்னா, நமக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல ஓகேங்களா? தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட்ட உருவாக்க போறாங்க அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். அதன் அடுத்தபடியா ஓமியம் அப்படிங்கிற நிறுவனம் செங்கல்பட்டு மாவட்டத்துல இதே ஒரு விஷயத்த பண்ண போறாங்க. ஸோ முக்கியமான விஷயம் கிரீன் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது செய்திகள்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ அததான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்க்குறப்ப நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். மத்தபடி பார்க்குறப்ப நமக்கு இந்தியா பேஜ்ல வந்து முக்கியமான ஒரு செய்தி கொடுத்திருந்தாங்க. என்ஷூர் எல்ஜிபிடிகே கப்புள்ஸ் கெட் ரேஷன் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சமீபத்துல மத்திய அரசாங்கம் சார்பில் பார்த்தோம்னா நிறைய நோட்டிபிகேஷன் வந்து வந்துட்டே இருக்கு எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி பார்த்து. அது அப்படியே நம்ம கன்சால்டேட் பண்ணி பார்த்துரும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு 2023ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்துச்சு. சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படிங்கிறது இந்தியாவில் ரெகக்னைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அப்போ அரசாங்கம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்க ஒரு கமிட்டி போட்டு இத பத்தி ஸ்டடி பண்ணுவோம். சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படிங்கிறதையும் ஸ்டடி பண்ணுவோம். அவங்களுக்கு சேம் செக்ஸ் மேரேஜ் மேரேஜ் அப்படிங்கிறத பண்ணா நம்மளால ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். நமக்கு நம்மளோட ஸ்பௌஸ் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பாடியை கிளைம் பண்ணிக்க முடியும். ரேஷன் கார்டு வாங்கிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் மேரேஜ் அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு காரணத்துக்காக தான் சேம் செக்ஸ் மேரேஜை லீகலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டுச்சு. இருந்தாலும் உச்சநீதிமன்றம் சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படிங்கறத இப்போதைக்கு ரெகக்னைஸ் பண்ண முடியாது. அது அரசாங்கத்துடைய கொள்கை முடிவா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு, மத்தபடி மத்திய அரசாங்கமும் கோர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்க ஒரு கமிட்டி போட்டு அவங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் மேரேஜ்ல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கும் வழிவகை செய்வோம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில கேபினெட் செக்ரட்டரி ராஜீவ் கௌபா அவர் தலைமையில வந்து மத்திய அரசாங்கம் ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல பார்த்தோம்னா சமீபத்துல ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு. ஓகேங்களா? ஒரு சேம் செக்ஸ் கப்புள்ஸ் வந்து ஜாயிண்ட் அக்கவுண்ட்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. அடுத்ததா பார்த்தோம்னா ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து சேம் செக்ஸ் கப்புள்ஸ் இருக்காங்க. அவங்கள யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட பாடியை கிளைம் பண்ணிக்கிறதுக்கான உரிமையை கொடுத்தாங்க. சமீபத்துல ஒரு நோட்டிபிகேஷன்ல. அதே மாதிரி ஹெல்த் மினிஸ்ட்ரி இன்னொன்னு பண்ணாங்க. சேம் செக்ஸ் கப்புள்ஸ்க்கு வந்து இந்த மென்டல் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு நிறைய வழிவகை செய்ய போறோம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா இப்போ லேட்டஸ்டா என்ன வந்திருக்கு அப்படின்னா, சேம் செக்ஸ் கப்புள்ஸ் வந்து ரேஷன் கார்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சு ஒரு ரேஷன் கார்ட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோட்டிபிகேஷனையும் சமீபத்துல விட்டுருக்காங்க. ஸோ சேம் செக்ஸ் மேரேஜ் இன்னும் ரெகக்னைஸ் பண்ணலனாலுமே சேம் செக்ஸ் கப்புள்ஸ்க்கு நிறைய விஷயங்களை வந்து மத்திய அரசாங்கம் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நோட்டிபிகேஷனும் வருது. இந்த நோட்டிபிகேஷன் எல்லாமே சமீபத்துல ஒரு வாரம் கேப்ல இந்த மாதிரி ஒரு 4 நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. ஓகேங்களா? சோ முக்கியமான ஒரு விஷயம், சேம் செக்ஸ் மேரேஜஸ் இன்னும் ரெகக்னைஸ் பண்ணலனாலும் மேரேஜ்ல இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள், மேரேஜ்ல இருக்கக்கூடிய லீகல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொன்னா நோட்டிபிகேஷன் வாயிலாக நமக்கு மத்திய அரசாங்கம் சேம் செக்ஸ் கப்புள்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். சோசியல் இஷ்யூஸ் அப்படின்னு வரப்போ நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மாதிரி மத்திய அரசாங்கம் பண்றாங்க அப்படிங்கறத நம்மளால கோட் பண்ணி காட்ட முடியும். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இந்த ஆர்டிகிளே முடிஞ்சா ஒரு தடவை படிச்சு பாத்துருங்க. ஓகே, அந்த ஆர்டிகளோட எசன்ஸ் தான் நான் இங்க ஷார்ட்டா கொடுத்துருக்கேன். பட் ஸ்டில் முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம் ஓகேவா இருக்கு. ஒரு தடவை எடுத்து படிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? அடுத்ததா பாக்குறப்ப ஸ்போர்ட்ஸ்ல நமக்கு தொடர்ச்சியா பாராலிம்பிக்ஸ்ல நம்மளுடைய அத்லெட்ஸ் எல்லாருமே செமையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து பார்த்தோம் அப்படின்னா நிஷாத் குமார் அப்படிங்கிறவரு ஹை ஜம்ப்ல சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இவர் பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடியுமே சில்வர் மெடல் வின் பண்ணியிருந்தாரு. அதுதான் ஒன் சில்வர் மெடல் ஃபார் அ செகண்ட் டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அவனி லேக்ரா பார்த்தோம். போன இதுலயும் கோல்டு, இந்த இதுலயும் கோல்டு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா மோனா அகர்வால் அப்படிங்கிறவங்க பிரான்ஸ் வின் பண்ணியிருந்தாங்க ஷூட்டிங்ல.
அடுத்ததா பார்த்தோம்னா, மனிஷ் நார்வால் அப்படிங்கிறவரும் ஷூட்டிங்ல பிரான்ஸ் வின் பண்ணியிருந்தாரு. பிரீத்தி பால் அப்படிங்கிறவங்க ஆல்ரெடி அத்லெட்டிக்ஸ் ஈவென்ட்ல ஒரு மெடல் வின் பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் இன்னொரு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எவர் இந்தியன் விமன் ட்ராக் அண்ட் ஃபீல்ட் அத்லெட் டு வின் 2 மெடல்ஸ் அட் த பாரிஸ் பாராலிம்பிக்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ ஒரே இதுல 2 மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சோ இவங்க என்ன வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சோ இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? வின் 2 மெடல்ஸ் அட் பாரிஸ் பாராலிம்பிக்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். உங்களுக்கு தனியா கன்சாலிடேட்டடா பார்ப்போம். இந்தியா லாஸ்ட்டா முடிஞ்சதுக்கு அப்புறமா எவ்வளோ ஆ மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. பட் ஸ்டில் என்னென்ன கேம்ஸ் அப்படிங்கிறதையும் பாராலிம்பிக்ஸ் யார் வின் பண்ணியிருக்காங்க, என்ன மெடல், என்ன கேம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பார்க்கணும். சரிங்களா? சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவுமே நமக்கு முக்கியமான விஷயம் தான். ஓகே. கன்சாலிடேட்டடா நம்ம பாராலிம்பிக்ஸ், ஒலிம்பிக்ஸ் 2மே முடிஞ்சதுக்கு அப்புறமா கன்சாலிடேட்டடா பார்ப்போம். இப்போதைக்கு இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டி வச்சு வந்தது. அண்ட் தென் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. சோ அதுவுமே நமக்கு முக்கியம் தான். சரிங்களா? நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம்.